ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அரக்கோணம் லியோ கார்ஸில் அடுத்த வண்டி டாடா இண்டிகா நம்மக்கிட்ட சேலுக்கு வந்திருக்குங்க. வண்டி பாருங்கள் எப்படி நிற்கிது. நிறைய பேர் டாடா இண்டிகா கேட்டிருந்தீங்க. நம்ம டாடா இண்டிகாவை ரொம்ப தேடி நல்ல வண்டியாக பொறுக்கி ஏசி ஒர்க்கிங்கு, இன்ஜின் நல்ல கண்டிஷனு, பாடி தெளிவான பாடியாக நல்ல வண்டியாக பார்த்து தான் எடுத்துகிட்டு வருவோம். ஒரு 3-4 வண்டி இண்டிகா கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இல்லாமல் கஸ்டமர் நல்லபடியாக நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கான இண்டிகாவை ரொம்ப நல்ல வண்டியாக தேடி தான் எடுத்துகிட்டு வருவோம். அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மக்கிட்ட ஒரு வண்டி வந்திருக்கு. 2016 2 ஓனர், டீ சரண்டர் ஓன் போர்டு. டீ சரண்டர் 2019 பண்ணிவிட்டு இன்றைக்கி வரைக்கும் ஓனிஸுக்கு வீட்டுக்கு ஒரே ஆள் கைப்பட ஓடின வண்டி. சொன்னால் நம்ப மாட்டீங்க, உள்ளே காட்டுற பாருங்கள், அதுக்கப்புறம் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க இண்டிகாவை இந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்காங்களான்றது. அதை நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும். வாங்க இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேன். நம்ம லியோ கார்ஸ் அரக்கோணம், ராணிப்பேட்டை மாவட்டம், அரக்கோணம் ஊரில் இருக்குது. அரக்கோணம் ஹவுசிங் போர்டில் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா மோர் சூப்பர் மார்க்கெட் ஆப்போசிட்டில் இருக்கும். அங்கே தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. அங்கே வந்து இந்த வண்டியை பார்க்கலாம். ஃபோன் நம்பர் கீழே போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஃபேஸ்புக்கு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிங்க. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோவில் காட்டுறேங்க. வாங்க வீடியோவில் போவோம். TN 22 DD 3046 வண்டி நம்பர். இது ஒரு சென்னை மீனம்பாக்கம் ஏரியா நம்பர் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஓனர் அங்கே, ரெண்டாவது ஓனர் திருத்தணி ஆர்டிஓ. திருத்தணி முருகர் கோயில் இருக்குல்ல, அந்த திருத்தணி ஆர்டிஓ மாறி இருக்குது. வண்டியோட ஃபேஸை பார்த்தீங்களா, கிரில்லு, ஹெட்லைட்டு எல்லாம் ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வண்டி ரொம்ப நீட் அண்ட் குவாலிட்டியாக நல்லா வச்சுருக்காங்க. லுக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. அடுத்தது நம்ம ரெகுலராக பார்க்குற மாதிரி இன்ஜின் ரூமை பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். லுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது. கேரியர்லாம் போட்டு அம்மக்கிழமாக வச்சுருக்காரு. 4 டயர் MRF புது டயர் போட்டிருக்காரு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது நம்ம இன்ஜின் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இன்டீரியல் காட்டுறேன், பாடி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிராஸ் பாரை பார்ப்போம். கிராஸ் பாரை பாருங்கள், ஒரிஜினல் ரிவீட்டு, டாட்டா சீல்டு அடித்த அந்த பிளேட் இருக்குது. ஒரிஜினல் ரிவீட் இருக்குது. ஸ்டிக்கர் பாருங்கள், அந்த வண்டியில் வரும்போது அந்த ஸ்டிக்கருக்கெல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ தெரிஞ்சுங்க இந்த வண்டி ஃப்ரண்ட்டு அடிப்பட்டு எதுவும் கிராஸ் பார்லாம் மாற்றலைன்னு அர்த்தம். இந்த ஸ்டிக்கரு இங்கே ஒரு ஸ்டிக்கர்லாம் பிச்சுட்ருக்கு. இன்னும் துடைக்கல, சர்வீஸ் பண்ணி தான் தருவோம். நான் வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் கிடச்சதுனால ஃபஸ்ட்டு வீடியோ போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், ஆம்ரானு இந்த பக்கம்லாம் எதுவுமே டிங்கர் வேலை இல்லை. இன்ஜின் ரூம்லேயும் டிங்கர் எங்குமே இல்லை. இது பாருங்கள் உள்ளெல்லாம், இதெல்லாம் நம்ம கொடுக்கும்போது வாஷ் பண்ணி தான் தருவோம். நல்லாயிருக்கும், க்ளீனாக இருக்கும். வீடியோ போகிறதுக்கு நேரம் நல்லா இருந்தது, அதனால் வீடியோ போட்டாச்சு. கிளைமேட்டு கொஞ்சம் நல்லா இருந்ததுனால பாருங்கள். இந்த ஆம்ரானும் நல்லா இருக்குது, ஒரிஜினல். இது பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேஸ்ட் இருக்குது. உள்ளெல்லாம் ஒரிஜினல் பேஸ்ட் அப்படியே இருக்குது. எதுவும் துரும்பு ரெஸ்ட்டு எதுவுமே இல்லை. டிங்கரிங் வேலை எதுவும் இல்லை. பேட்ரி நல்லா இருக்குது. இன்ஜின் ரூமில் அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மேலே இந்த இது பாருங்கள், எல்லா வண்டியிலும் நிறைய காட்டியிருக்கேன். இந்த ரஃப்யூஸ் அடித்த வண்டிக்கெல்லாம் இதெல்லாம் இருக்காது, டேமேஜ் ஆகிட்ருக்கும். எலி பூந்து கடித்து குதறி ஒரு வழி பண்ணி ரெஃப்யூஸ் வண்டி அடிப்பட்ட வண்டிக்கெல்லாம் இந்த பேனட்டு கீழே இருக்கிற இந்த இது இருக்காது, மேட் இருக்காது. இந்த வண்டியில் கம்பெனி அந்த பட்டன்ஸோடு இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இதை தான் நம்ம வச்சு நம்ம இதெல்லாம் வண்டி நல்ல வண்டின்னு நம்ம வந்து ஒரு சின்ன ஐடி ப்ரூஃபுக்கு இதுவும் ஒன்று. பார்த்திங்களா, பேனட் உள்ளே இருக்கிற அந்த பேடு க்ளீனாக இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. ஓகேங்களா, நம்ம இன்ஜின் பார்த்தாச்சு. நீங்கள் இண்டிகா வாங்குறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நடுவுலேயே நீங்கள் கால் பண்ணி என்ன ப்ரைஸு அந்த மாதிரிலாம் நிறைய கேட்குறீங்க. இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் காட்டுவேன். டாட்டா இண்டிகாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிங்க. எக்ஸ்ட்ரா ஆரன் கூட போட்டிருக்காங்க பாருங்கள். சரிங்களா, இண்டிகா பொறுமையாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரைஸை கேளுங்க, நம்ம நெகோஷியல் பண்ணி தருவோம். நம்ம வந்து ப்ரைஸ் வந்து சொல்கிற ரேட்டே கொடுக்குறதில்ல. நம்மக்கிட்ட நிறைய பேர் வந்து பார்த்து, சார் நானும் டிரைவர் சார், அப்படி சார் இப்படி சார் சொல்லி விருப்பப்பட்டு பேசி நம்மக்கிட்ட ஒரு ரேட்டை பேசி எடுத்துடுறாங்க. அதனால் வந்து எப்போவுமே ஃபோனில் நம்ம யூடியூப் பார்த்துட்டு கீழே சாட் பண்ணுறதெல்லாம் வந்து அது வந்து ஒரு வியாபாரத்துக்கு அழகில்லை. நேரில் ஃபோன் பண்ணி வண்டியை பார்த்து நம்ம அனுசரித்து பேசுகிறது தான் வியாபாரம். அதனால் தயவு செஞ்சு நேரில் வந்துடுங்க. வரும்போது கால் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்தது பாடி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாடி பார்த்துடலாமா? பாடி பார்க்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்ப்போம்னா டயரை பார்த்துருவோம். டயரை பார்த்துடலாம். பாருங்கள், டயர் ஃபுல் கண்டிஷன். MRF 4மே ஃபுல் கண்டிஷன்லேயே தான் இருக்குது. எதுவுமே
ஆஃப் கண்டிஷன் கால் கண்டிஷன்லாம் இல்லை. கேரியர் போட்டாவே இண்டிகாவுக்கு ஒரு லுக்கு, அருமையான கேரியர், நல்ல ஸ்டீல் கேரியர் போட்டு வச்சுருக்காங்க. பேக் டயர் பார்த்துடலாங்களா? பேக் டயர் பாருங்கள், பார்த்தீங்களா, ஃபுல் கண்டிஷன். பாடியிலையும் டிங்கர் வேலை எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பாடி தெளிவாக இருக்குது. V2LS சாதா இன்ஜின் தான், நம்பி எடுக்கலாம், தைரியமாக எடுக்கலாம். நல்ல மைலேஜ் வரும், 20-25 கிலோமீட்டர் மைலேஜ், 20க்கு மேலே கண்டிப்பாக வரும். பாருங்கள், டாட்டா இண்டிகா V2LS சாதா இன்ஜின். எல்எஸ்னால் சாதா இன்ஜின் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2016 ஃப்ரெண்ட்ஸ். 2 ஓனர், இன்சூரன்ஸ் முடிஞ்சிருக்கு. இன்சூரன்ஸ் போட்டு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் தருவோம். நம்மக்கிட்ட வண்டி எடுக்கிறவங்க எல்லாருக்கும், நம்ம வண்டி எடுத்தவங்க எல்லாருமே தெரியும், நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு வண்டி கூட நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் கொடுத்ததில்லை, அது மாதிரி கொடுக்கவும் மாட்டோம். அதனால் தயவு செஞ்சு நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரியே வாங்க. வரும்போது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, ஆதார் கார்டோடு வந்தீங்கன்னா நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம். டீசல் வேரியண்ட்டு. இந்த சைடு டயரும் காமிச்சிட்டேன், பாடி பார்த்துட்டிங்க. பாடியில் சுற்றி எங்குமே டிங்கர் வேலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த டயரும் காமிச்சிட்டுங்களா? இதுவும் பாருங்கள், எல்லா டயரும் ஃபுல் கண்டிஷன். சரிங்களா? வாங்க இன்டீரியல் காமிச்சிட்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியல் பார்த்துடலாங்களா? பாருங்கள், இந்த டோர் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு, எவ்வளோ அழகாக இருக்குது, நீட் அண்ட் குவாலிட்டியில் இருக்குது. சீட்டு கவர் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மலாம் டிசைரில் தான் இந்த மாதிரி பார்த்துருப்போம். டிசைரு, கிரேட்டா, கிறிஸ்டா, இந்த மாதிரி வண்டிங்களுக்கு தான் இந்த மாதிரி லெதர் சீட்டு நல்லா குவாலிட்டியாக போடுவாங்க. ஆனால் இந்த கஸ்டமர் இண்டிகாக்கே லெதர் சீட்டு நல்லா குவாலிட்டியாக போட்டு வச்சுருக்காரு, அருமையாக இருக்குது. பார்த்தீங்களா? டேஷ்போர்டும் பாருங்கள், ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க. மெயின்டெனன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள், ஒரு சின்ன டிவி போட்டிருக்காங்க. அது ஒர்க்கிங்காக என்னான்னு தெரியல, நானே நேற்று தான் வண்டி எடுத்தேன், செக் பண்ணி பார்த்து சொல்கிறேன். பின்னாடி சீட்டை பாருங்கள், அருமையாக இருக்கும், நீட் அண்ட் குவாலிட்டி இருக்கும், நல்லா இருக்கும். இது பாருங்கள், பேக் டோரு, பேக் சீட்டு, ஏசி ஒர்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ், பக்காவாக இருக்குது. ஏசி கம்ப்ரஸர், ஏசி கூலிங் காயில் எல்லாமே நல்லா இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டோரும் பாருங்கள், சேஸ் நம்பர். இங்கே ஒரு ஸ்டிக்கர் வந்திருக்கு பாருங்கள், இதுவும் இருக்குது. வண்டியில் அந்த ஸ்டிக்கர் புதுசு வரும்போது எது என்ன இருக்கோ அது எல்லாம் ஸ்டிக்கரும் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டிக்கர் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ரஃப் யூஸ் பண்ணலை, நிறைய பெயிண்ட் பண்ணலை. பெயிண்ட் பண்ணால் இதெல்லாம் மேலே பெயிண்ட் அடிச்சுருவாங்க, இல்லை பிச்சு போட்டுருவாங்க. இதுவே இது மேலெலாம் பெயிண்ட் அடித்து பிச்சு போட்டிருப்பாங்க, பெயிண்டான வண்டியாக இருந்தால். இதுவும் பெயிண்ட் ஆகிருக்கு, ஆனால் வெளியே தான் பண்ணியிருக்காங்க, உள்ளே எதுவும் பண்ணலை. நல்லா இருக்குது வண்டி. ஒரு இண்டிகா இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல இண்டிகா வந்திருக்கு. இண்டிகா வேணுன்றவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிட்டேன். வேறு எதனா சொல்ல மறந்துருந்தால் கண்டிப்பாக நீங்கள் சாட் பண்ணி கேளுங்க, சொல்கிறேன். டீசல் வேரியண்ட்டில் 2016 2 ஓனரில் டீ சரண்டர் ஓன் போர்டு. 2019 டீ சரண்டர் பண்ணிட்டாங்க. இன்சூரன்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கிலோமீட்டர் 1,58,000 ஓடி இருக்குது. ஒரிஜினல் ரீடிங் தான் சொன்னார் கஸ்டமர். நானும் வண்டி எடுத்து 2000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். ஓட்டிகிட்டு தான் உங்ககிட்ட சொல்கிறேன். வண்டி நல்லாயிருக்கும். இண்டிகான்னா சின்ன சின்ன செலவு என்ன தான் நம்ம பார்த்து எடுத்தாலும் சின்ன சின்ன செலவு வரும், அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. அது வந்து பார்த்துங்க. இருக்கிற கண்டிஷன் இதோட ப்ரைஸை நான் கீழே கோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வேணுன்றவங்க அரக்கோணம் லியோ கார்ஸுக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணிவிட்டு வந்து எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபேஸ்புக் ஃபாலோ பண்ணிங்க. உங்களுக்கான வண்டியை நாங்கள் தேடி எடுத்துகிட்டு வந்து தருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். பாய்.